வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் தி ஹேண்ட்மேட் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த அழகான நெக்லஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த நெக்லஸ் செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸோட காஸ்ட் வந்துட்டு நான் வீடியோட எண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நெக்லஸ் செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை பார்த்துருவோம். க்ரீன் கலர் ஃப்ளாட் பீட், இதை வந்துட்டு நூலில் கோர்த்து ஸ்ட்ராண்ட்ஸாக வச்சுருப்பாங்க. நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராண்ட் வாங்கியிருக்கேன். அடுத்து கோல்டன் கலர் பீட், இதை வச்சு தான் நம்ம பால் பீட் செய்ய போகிறோம். அடுத்து பேர்ல் நீடில் வித் த்ரெட், கோல்டன் கலருக்கு நான் வந்து எல்லோ கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். அடுத்து கோல்டன் சீட் பீட்ஸ். அடுத்து இது வந்து 24 கேஜ் ஒயர், ஜம்ப் ரிங்ஸ், இது வந்து கியர் லாக். லாஸ்ட் வீடியோவில் கூட நான் இதை யூஸ் பண்ணியிருப்பேன் த்ரெட்டை லாக் பண்ணுறதுக்காக. கட்டர் அண்ட் ப்ளையர், இது வந்துட்டு கியர் ஒயர். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பீட்ஸ் எல்லாம் வந்து கோர்க்க போகிறோம். அடுத்தது இந்த பிளாக் கலர் பேக் ரோப்பு. நான் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸோட ஆன்லைன் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த கோல்டன் கலர் பால் பீடை ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு நாட் போட்டுருவோம். ரெண்டு நாட் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கட் பண்ணிடலாம். அடுத்து அந்த 4th பீடில் நம்ம ரீஇன்சர்ட் பண்ணுவோம் நீடில். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து 3 பீட்ஸை கோர்த்துக்கலாம். அடுத்து அந்த நீடில் ஃபர்ஸ்ட் விட்ட அதே சேம் பீட்குள்ளே விட்டு எடுத்துருவோம். அடுத்தது இந்த 2 பீடில் ஸ்லாண்டிங்காக நீடில் விடுவோம். அடுத்தது 3 பீட்ஸ் சேம் இதே மாதிரி. இப்போ நல்லா செக்யூர் பண்ணிவிட்டு 1 பீட் விடுவோம். இதை வந்துட்டு 12 பீட் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அந்த நீடில் ஃபர்ஸ்ட் பீடில் இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு அது ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துருச்சு. இப்போ கடைசியாக இன்னொரு பீட் எடுத்துகிட்டு அந்த லாஸ்ட் பீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துடணும். இது வந்துட்டு 12 பீட் பாலோட ப்ரொசீஜர். அடுத்து இந்த பாலை வந்து நல்லா செக்யூர் பண்ணணும். அதுக்காக நம்ம எல்லா பீட்ஸ்லேயும் வந்துட்டு நீடில் விட்டு வெளியே எடுத்துருவோம். ஃபைனலாக நம்ம நாட் போட்ட இடத்துக்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபைனல் நாட் போட்டு கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு 15 பீட்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம க்ரீன் பீடை ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு இந்த 24 கேஜ் ஒயர் அண்ட் சீட் பீடை இந்த மாதிரி பாட்டம் போர்ஷனுக்கு ரெடி பண்ணுறேன். இது வந்து ரெடிமேடாக கூட கிடைக்கிது, நம்ம அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக ஹேண்ட்மேட் தான் பண்ண போகிறேன். அடுத்து இந்த க்ரீன் பீடை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ளையர் யூஸ் பண்ணி அந்த டாப் போர்ஷனை இந்த மாதிரி சுற்றணும். இது வந்துட்டு அந்த பீடோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒயர் வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நான் ஒரு 14 ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த நெக்லஸ்க்கு ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்துட்டு அசம்பிள் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு முத்து விட்டுக்குவோம்.
ரெண்டு சைடு எண்ட்ஸ்லையும் முத்து இருக்கட்டும். அடுத்து இந்த கோல்டு பீட்ஸை உள்ளே விட்டுக்கலாம். அடுத்து ஒரு முத்து. அடுத்து க்ரீன் கலர் ட்ராப்ஸ் போடுறேன். ஸோ இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணுவோம். ஒரு கோல்டு பால் பீட், அப்புறம் ஒரு pearl, அப்புறம் ஒரு க்ரீன் ட்ராப்ஸ். இப்போ நம்ம 15 கோல்டு பீட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த 15யும் ஃபர்ஸ்ட்டு கோர்த்துருவோம். அடுத்து வரிசையாக கோர்த்துடலாம் ஃபுல்லாக. இப்போ மெஷர் பண்ணி பார்த்துருவோம். எனக்கு வந்துட்டு ஒரு 22 or 23 சரியாக இருந்தது. ஸோ 22.5 கிட்ட இருக்குது. போதும். இது நம்ம எண்ட்ஸை லாக் பண்ணிடுவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கியர் லாக் போடுறேன். அடுத்து ஒரு ஜம்ப் ரிங். இந்த ஒயரை வந்துட்டு நம்ம கியர் லாக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்குவோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 inches நம்ம விட்டுக்குவோம். இந்த லாக்கை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஒயரை வந்துட்டு அந்த பீட்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம். அடுத்து இந்த எண்ட்ஸ்லேயும் ஒரு 1 inches விட்டுட்டு கட் பண்ணிடலாம். கியர் லாக், ஜம்ப் ரிங். அடுத்து இந்த பீட்ஸ்குள்ளே விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிடுவோம். நம்ம இப்போ செஞ்சுருக்கிற இந்த க்ரீன், ஒயிட் அண்ட் கோல்டன் காம்பினேஷன் வந்துட்டு நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு சூட் ஆகும். எக்ஸாம்பிள் லைட் க்ரீன், டார்க் க்ரீன், எல்லோ, ரெட், ஒயிட், ஹாஃப் ஒயிட், பிங்க், இந்த மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ்க்கு வந்துட்டு இதை வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த நெக்லஸில் வந்துட்டு கோல்டன் பீட் காம்போ இருக்கிறதால நம்ம வந்துட்டு சில்க் saree, சில்க் காட்டன் saree, அப்புறம் வந்துட்டு காட்டன் சுடிஸ், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கெல்லாம் வந்துட்டு வேர் பண்ணலாம். பேக் ரோப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மெட்டீரியல்ஸோட காஸ்ட்டை பார்த்துருவோம். டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா 70 rupees தான். அடுத்து வந்துட்டு பேக் ரோப் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த ஜம்ப் ரிங்கை ஓப்பன் பண்ணி அந்த பேக் ரோப்பில் கொடுத்துருக்கிற அந்த கனெக்டரில் வந்துட்டு நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேக் ரோப் கூட நம்ம ஹேண்ட்மேடாக ரெடி பண்ணிக்கலாம். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் இருக்கும். அதோட லிங்க்ஸை வந்துட்டு நான் ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட ட்ரெண்டி அண்ட் ட்ரெடிஷ்னல் நெக்லஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த நெக்லஸ்க்கு மேட்சிங்கான இயர்ரிங், பேங்கிள் அண்ட் ரிங்ஸ் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.